இழப்புகள், கஷ்டங்கள் நமக்கு பெருசா தெரியாது. பரந்த சிந்தைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, உடுப்பா 4 பேருக்கு நன்மை தானே செஞ்சிருக்கிறோம், கடவுள் நம்மளை வாழ வைப்பாரு, இன்னைக்கு லாபம் இல்லாம நாளைக்கு வந்துடும். அது என்னது, நம்ம ஒரு வீடியோ பார்த்தேன்னு, சன்ஃப்ளவர் ஆயில் அந்த ஓனர் ₹1 எடுத்துட்டு இந்தியாவுக்கு வந்தாராம், இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாராம். இன்னைக்கு 8000 கோடிக்கு அதிபதியா இருக்கிறாரு. எத்தனை பேரு? 30,000 பேருக்கு மேல படிக்க வச்சுட்டு இருக்கிறாராம். அவர் மூலமா படிச்ச பிள்ளைங்க. இவ்வளவு நீங்க படிக்கல, இவ்வளவு பேரை ஏன் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த சமுதாயத்தினால நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன் சார், நான் படிக்கல, என் பிள்ளைங்க படிச்சதுனால இந்த பிசினஸ் இவ்வளவு தூரம் உலகம் ஃபுல்லா கொண்டு போயிருக்கிறாங்கல்ல, அப்ப என் நாட்டில் இன்னும் பிள்ளைங்க படிச்சாக்கா அவங்க எப்படி மேல போவாங்க? அப்ப படிக்க முடியாத ஏழை பிள்ளைங்களை நம்ம படிக்க வச்சோம்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆள் ஆவாங்க? அதுதான் சார் அப்படின்றார். பாருங்க, இயேசுவை தெரியாத மனுஷன் இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க மேல தலையில கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தந்த வேலையை உங்களை போல தேவனை போல நன்றி உணர்வோடு இருந்து நான் வேலை செய்யணும் ஆண்டவரே.